பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன். இந்த நாளிலும் கூட தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்திலே இயேசு எனக்கு பதிலாளாக மரித்தார் என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அந்த சிலுவையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, சிலுவை எனக்கானது, சிலுவை எனக்கு பதிலாளாக இயேசு மரித்தார் என்பதை நினைவுபடுத்துகின்றதாக இருக்கிறது. அவர் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 29 வசனத்தில் யோவான் ஸ்நானகன் கூறுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறார். இந்த பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, உன் மகன் ஈசாக்கை கொண்டு போய் பலியிடுங்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய நேசகுமாரனை போய் பலியிடு அப்படின்னு சொல்கிறார். 100 வருடங்களுக்கு கழித்து பிறக்கப்பட்ட ஒரு குழந்தை, அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகிறப்ப மகன் ஈசாக்கு கேட்குறான், வழியில் ஆடு எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் அந்த இடத்துல போய் அங்கே பலிபீடத்தை கட்டி, அந்த பலிபீடத்தில் தனது மகனை கயிறுகளால் கட்டி அந்த பலிபீடத்தின் மேலே வச்சு ஈட்டியை எடுத்து கத்தியை எடுத்து வெட்டுவதற்காக ஓங்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமே ஆபிரகாமே என்று சொல்லுகின்றார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 22 அதிகாரம் 13 வசனம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, இதோ பின்னாக புதரிலே கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று வருகிறது. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்பட்ட ஒரு இடம். நான் மரிக்க வேண்டிய இடத்துல எனக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து மரிச்சிருக்கிறார். நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல என்னுடைய பாவங்களுக்கு பதிலாக கிறிஸ்து மரித்தார். இதை யோசித்து பாருங்கள். நம்ம எப்படி இருந்தோம்? நாம் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள இயலாதவர்களாக இருந்தோம். நம்ம விக்கிரகாராதனக்காரராக இருந்தோம். மனசும் மாம்சமும் விரும்பினபடி செய்து கொண்டிருந்தோம். பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருந்தோம். கிறிஸ்துவுக்கு எதிராளியாக இருந்தோம். விக்கிரகாராதனை செஞ்சிட்டு இருந்தோம். கொலைபாதகராக இருந்தோம். இப்படிப்பட்ட உங்களையும் என்னையும் கிறிஸ்து என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அவர் மீது ஏற்றுக்கொண்டார். எனக்கு பதிலாக அவர் மரித்திருக்கிறார். கலாத்தியர் 1 அதிகாரம் 4 வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் என்று விடுதலையாக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். இவர்கள் இன்னைக்கு உலகம் எதோ பேசி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு சுவிசேஷன் சொல்லி வேறு எதேதோ பேசி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நம்ம சிலுவையை குறித்து சிந்திக்கும் பொழுது, நான் மரிக்க வேண்டிய இடத்துல என்னுடைய பாவங்களுக்கு நான் அடைய வேண்டிய ஆக்கினை எல்லாம் கிறிஸ்து தன் மீது ஏற்றுக்கொண்டார். எனக்கு பதிலாளாக அவர் மரித்தார். இதை நீங்கள் யோசிக்கிறீங்களா? இதை நீங்கள் சிந்திக்கிறீங்களா? எவ்வளோ பெரிய ஆச்சரியமான காரியம். அவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார். யோசித்து பாருங்கள். நம்ம பாவம் செய்யலாமா? ஒரு விசுவாசியாக இருந்தீங்கன்னா நம்ம பாவம் செய்யலாமா? நிச்சயமாக பாவம் செய்யக்கூடாது. கடவுளுக்கு அது பிரியம் இல்லாது. ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்படலைன்னா, உங்களுக்காக பதிலாளாக மரித்த இயேசு கிறிஸ்துவை, உங்களுடைய எல்லா பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லும் பொழுது, அந்த கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஒரு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறீங்க. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறீங்க. அவரோடு வாழக்கூடிய ஒரு கிருபையை பெற்றுக்கொள்கிறீங்க. இதற்கு நீங்கள் பாக்கியவான்கள். இது கிடைப்பது பாக்கியம். இந்த பாக்கியத்தை நீங்கள் பெற்றிருக்கீங்களா? பெற்றுக்கொள்ளுங்க. மனம் திரும்புங்க. இயேசுவினிடத்தில் வாங்க. இயேசு எனக்காக பதிலாளாக மரித்திருக்கிறார் என்கின்ற சிந்தனையோடு இந்த காலை நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.